வாழ்க்கை என்றால் குறைந்தது 1000 இருக்கும் என்று சொல்வார்கள். அவர்களைப் பற்றிலாம் எனக்கு கவலை இல்லை. அவர்கள் சொல்லிக்கொண்டே போவார்களே தவிர, அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த கஷ்டத்தை அவர்கள் எவ்வாறு சகித்துக் கொண்டார்கள் என்று யாரும் சொல்வதில்லை. ஒரு நாய்க்குட்டியை எடுத்துக்கொள்வோம். அந்த நாய்க்குட்டிக்கு அன்று உணவு கிடைத்தாலும் சரி, கிடைக்காவிட்டாலும் சரி, அந்த நாய் தன்னுடைய உணவு கிடைக்கவில்லை என்று மற்றவர்களிடமும் கேட்டு கெஞ்சுவதில்லை. தனக்கான உணவை தேடி அலைந்து பெற்றுக்கொள்கிறது. இங்கிருந்து நாம் உணர்ந்து கொள்வது என்னவென்றால், தனக்கான தேவைகளை தானே பூர்த்தி செய்ய முடியுமே தவிர, மற்றவர் நமக்கு தருவார் என்று எந்த காலத்திலும் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடாது. அப்படி பிறரை நம்பிக்கொண்டு இருந்தோம் என்றால், நம்மளுடைய திறமை மழுங்கிவிடும் என்றே சொல்லலாம். ஆம், ஒரு வேகமாக ஓடும் நாய் மற்றவர்கள் உணவு தருவதால் அது வேகத்தை இழந்து விடுகிறது என்பதே உண்மை. அப்படி இருக்கும்போது நம் திறமையை வளர்த்து கொண்டே இருக்க வேண்டும். நமக்கு தேவையானவற்றை நாமே பெறுவதற்கான தகுதி நம்மிடம் இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொண்டோம் என்றால், பிறகு என்ன கவலை? நாமே அனைத்தையும் சம்பாதித்து விடலாம். மற்றவர்கள் கைகளை பார்த்து எதிர்பார்த்து நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. அது ஒருபோதும் நிலைக்காது.